சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு வேதிகை. 80வது சுதந்திர தினம். வருஷங்கள் அப்படியே ஓடுறது, தலைதறிக்க ஓடின்னு இருக்கு. ஆனால் எவ்வளவோ நம்ம நாட்டில் ஒவ்வொரு துறையிலையும் நிறைய முன்னேற்றம் பார்த்துட்டே இருக்கோம். எல்லா விஷயமும் கேட்டுன்னு தான் இருக்கோம். உலக நாடுகளோடு போட்டி போட்டுண்டு நாமளும் வந்துட்டுருக்கோம், முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த கொரோனா ஊசி கண்டுபிடிச்சி அத்தனை நாட்டுக்கும் கொடுத்து அதில் நம்ம பிரதமருக்கு அப்பா அப்படி ஒரு பேரும் புகழ். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாடாக இந்த நாடு இருந்துட்டுருக்கு. பெரிய லெவலில் போயின்ட்டுருக்கு நாடு. அறிவியல்லையும் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ சொல்லணும் தான் இந்த பதிவு. ஏஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பொய் வந்துடுறது. பொய் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கூட, மார்க் ஷீட்டை கூட பொய் பண்ணி ஏஐயில் இது எதில் போய் முடியுன்னே தெரியல. ஒரு அறிவியல்னு ஒன்று இருந்துன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இருக்கணும். அறிவியல் முன்னேற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கிறதுக்கு நம்ம முனையணும். அதை விட்டு இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம், நம்மளுக்கு எதுவுமே இது கிடையாது, நம்ம யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்மளோட நலம்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பேம் நிறையா வந்திருக்கு எக்கச்சக்கமாக. பாவம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பா, ஒத்த காசாக சேர்த்து வச்சுருப்பா. அங்கெல்லாம் ஒரு ஸ்பேம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ரொம்ப அறிவியலில் ஒரு பக்கம் முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளை அப்படியே பிடிச்சி இழுத்து தள்ளுறாப்புல இருக்குது. அதனால் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ வர காலத்தில் ரோபோ தான் எல்லாமே பண்ண போகிறதான். ரோபோவுக்கு அதுக்கு புத்தியை கொடுத்தது மனுஷன்தான். இந்த மாதிரி பண்ணணும்னு அதுக்கு சர்க்யூட் பண்ணது அவன் தான். ஆனால் அது என்னமோ அதுதான் எல்லாம் பண்ணுறாப்புல. அது இப்போ நடக்கிறது ஒரே மக்களாக வாங்கிட்டு இருக்கு உலகம். இதில் போட்டி, பொறாமை, வஞ்சனை, ஒரு நாடை இன்னொரு நாடு அடிக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்டுருக்கு. எத்தனை போர், எத்தனை இது, அடாடாடாடா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு. அந்த நாடு நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுறது, பண்ணிட்டுருக்கு, நல்லதாக பண்ணிகிட்ருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நாம் இந்த நாட்டுக்கு நல்ல பேர் உண்டாக்கி தரணும். இல்லைன்னா நம்ம இந்த பாரத பூமியில் வாழறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் எல்லோரும் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லோரும் உறுதி எழுப்போம், நாட்டுக்காக உழைப்போம். நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாம் நாட்டுக்கு என்ன செய்தோம் என்று பார் என்று கென்னடி சொல்லிட்டு போனார்ல, அதே தான் மனசில் வச்சுக்கணும். இந்த நாட்டுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளால் ஆனது என்ன இருக்குது அதை செய்யணும். அந்த எண்ணம் மட்டும்தான் நம்மள்கிட்ட ஓங்கி நிற்கணும். எல்லோரும் இந்த நாட்டுக்காக பாடுபடணும். பிரதம மந்திரியும் சிஎம்மும் மட்டும் நாடு சொன்னால் பத்தாது. நம்ம நாடு இது, நாம் இங்கே இருந்திருக்கோம். இங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எனவே இந்த நாட்டின் மேல் நம் பக்தி கொண்டு என்றென்றும் இந்த நாட்டுக்காக நாம் பாடுபடுவோம், நாட்டை முன்னேற்ற முயலுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத மாதா கி ஜெய், भारत माता की जय, भारत माता की जय.